Hi friends, welcome to Tamil Cricket. நான் கணேஷ் அண்ட் இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறதா இல்லை பேக் ஃபுட்டில் ஆடுறதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதை நான் சொல்லி தரப்போம். ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் முக்கியம்னா இன்கேஸ் ஒரு பால் வந்து ஷார்ட்டாக போடுறாங்க, நம்ம பேக் ஃபுட்டில் ஆட வேண்டியது நல்லா முன்னாடி போய் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடிட்டோம் அப்படின்னா பவுன்ஸ் நிறையா வந்து டாப் எட்ஜ் ஆகிறதுக்கோ இல்லை பவுன்ஸ் நம்மளால் ஆட முடியாமல் ஏதாவது க்ளோஸ் இன் ஃபீல்டர்ஸில் கேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டா இல்லை பேக் ஃபுட்டான்னு ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பாலை நம்ம பேக் ஃபுட்டில் போய் ஆடிட்டா லோவாக வரும் அண்ட் குயிக்கராகவும் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பாலை நம்ம பேக் ஃபுட்டில் போனால் ஆப்வியஸாக போல்டு இல்லைனா எல்பிடபிள்யூ ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் டீல் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் பேக் ஃபுட் ஷார்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இன்றைக்கி நான் வந்து அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஸ்டான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட பேசிக் ஸ்டான்ஸ் என்ன ஸ்டைலில் நிற்கிறீங்களோ அந்த மாதிரி நின்றுட்டு அதுலேருந்து எவ்வளோ தூரம் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். பிகாஸ் உங்களால் கம்ஃபர்டபுளாக இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆடும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேட்டோட ஒரு ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்க் எதுக்குன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. இந்த ஆர்க்குக்கு அந்த சைடு விழுந்ததுன்னா போலர் சைடு விழுந்ததுன்னா அது ஷார்ட் பால். ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் போய் ஆடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அந்த ஆர்க்குக்கும் நம்மளுக்கும் நடுவில் விழுந்ததுன்னா யூ கேன் கம் இன் ஃப்ரண்ட் ஃபுட். ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து தைரியமாக டிஃபென்ஸோ இல்லை ட்ரைவோ ஆடலாம், எந்த ப்ராப்ளமும் அக்கர் ஆகாது. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கான்க்ரீட் விக்கெட்லேயோ இல்லாட்டி ஒரு டர்ஃப் விக்கெட்லேயோனா நோ ப்ராப்ளம். இதே ஒரு மேட்டிங் விக்கெட்டில் ஆட போகிறீங்கன்னா மேட்டிங் விக்கெட்டில் குட்லென்த்தில் பிச் ஆகிற பால் கூட ஸ்டீப்பாக பவுன்ஸ் இருக்கும். ஸோ குட்லென்த்தில் பிச் ஆகிற பால், அதாவது அந்த ஆர்க்கு மேலே பிச் ஆகிற பால் கூட நீங்கள் வந்து பேக் ஃபுட்டில் போய் ஆடினா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் ஆடினா சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்டீப் பவுன்ஸ்னால உங்களுக்கு வந்துட்டு டாப் எட்ஜ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து பேட்டோட டாப்பில் பட்டுட்டு காட்டன் போல்ட் அந்த மாதிரி ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டோ இல்லை பேக் ஃபுட்டோ ஜட்ஜ் பண்ண வேண்டியது. இஃப் யூ ஆர் பிளேயிங் இன் டர்ஃப் ஆர் கான்க்ரீட், தைரியமாக ஷார்ட் பால்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் ஆடலாம். பிகாஸ் அது வந்து ஹிப் லெவலுக்கு மேலே பால் வரவே வராது. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் ட்ரைவ் ஆடலாம். இதுதான் சிம்பிள் ட்ரிக். அந்த ஆர்க் மட்டும் நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டான்னு ஜட்ஜ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஷார்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஆடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சு இனிமேல் கன்ஃபியூஷன் ஆகாதுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.